எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்தமாக எரேமியா 31:14 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். அன்பானவர்களே, இந்த மாதத்திலே குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மற்றும் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் விதமாக குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இந்த தினங்களை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார், எப்படி பாடுகள் பட்டார் என்பதை நாம் தியானிக்கிறோம். ஆனால் அதைவிட மிக விசேஷமானது எதற்காக அவர் மரித்தார் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஏன் இப்படி நடந்தது, எதற்காக என்று அறிந்து கொள்ளும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க முடியும். நான் அளிக்கும் நன்மை என்பதை மிக ஒரு சிறிய வார்த்தையில் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் ஏராளமான நன்மைகளை அவர் நமக்கு தருகிறார். யோவான் சுவிசேஷம் 3:16 வசனத்தின்படி அவர் கெட்டு போகாதபடி, நாம் கெட்டு போகாதபடி விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஒரு மனிதனும் கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே என்ன கிடைக்கும்? அவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் இந்த உலகத்தில் வந்து நமக்காய் பாடுபட்டு தம்மையே கொடுத்ததுனாலே அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் கெட்டு போவதில்லை. அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 8:32 வசனத்திலே நாம் இன்னும் ஒருபடி மேலே சென்று தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அவரே நமக்கு கொடுத்தார். நமது கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தார். நமது ஜீவனை நமக்காய் கொடுத்தார். அவரே கொடுத்த ஆண்டவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நான் இப்பொழுது சொல்லுகிற இந்த செய்தியை இயேசுவும் கூடுதலாகவும் நாம் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவோடு கூட இயேசுவின் ஆசீர்வாதங்களோடு கூடுதலாய் நான் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை மனதில் வைத்து ஒரே வார்த்தையில எரேமியா 31:14 படி நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வசனத்தில் நான் சொல்லுகிறேன். மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அவர் நம் வாழ்க்கையில வருகிறதுனாலே, அவரை நாம் விசுவாசிக்கிறதுனாலே நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு. மத்தேயு 1:21 படி பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. பாவங்கள் நீக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கலாத்தியர் 3:13 படி நம்முடைய சாபங்கள் நம்மை விட்டு அகற்றப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 1-5 வசனங்கள் வரை வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களின்படி வியாதி நம்மை விட்டு போகிறது, சமாதானம், நிம்மதி நமக்கு கிடைக்கிறது. நாம் வாசித்த யோவான் 3:16 படி நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அதாவது இந்த உலகத்திலும் இயேசுவோடு நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்துல கண்களை மூடினாலும் பரலோகம் செல்வோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அதைத்தான் நித்திய ஜீவன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு இன்னும் அவர் அளிக்கிற நன்மை என்னவா இருக்கும்? அவர் அளிக்கிற நன்மை திருப்தி அடையும்படி நாம் பெறப்போகிற நன்மைகள் என்ன? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதே அந்த அதிகாரத்தை நாம் எடுத்து 31 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 14 வசனத்திலே சாத்தானுடைய கரத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். நம்மிலும் பலத்தவனாய் இருக்கிற அந்த சாத்தானின் கரத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். 2வது, கர்த்தர் அருளும் எல்லா இகபர நன்மைகள். இந்த உலகத்திலே நமக்கு தேவையான இவைகள் இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார காரியங்களுக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றக்கூடாது. ஆனால் இயேசுவை பின்பற்றும் பொழுது, அவருடைய நீதியை பின்பற்றும் பொழுது அவைகள் தேவை என்று அறிந்து அவைகளை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆகவேதான் இன்றைக்கு இயேசுவின் ஆசீர்வாதங்களோடு கூட கூடுதலாய் கொடுக்கப்படக்கூடிய சில ஆசீர்வாதங்களையும் சேர்த்து நான் அளிக்கும் நன்மை என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஆத்மா ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பாய் இருக்கும் என்று 13 வசனத்திலே வாசிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதை கூட இந்த வசனத்திலிருந்து 13 வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். தேவன் தம்முடையவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் துக்கத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்று 13 வசனத்தை வாசிக்கிறோம். 5வதாக, ஆசாரியருடைய ஆத்மா செழுமை அடையும், அவர்கள் போஷிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக 6வதாக, நன்மையினால் திருப்தி அடைய செய்வார். இம்மாதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுனால், அவரை வணங்குகிறதுனால், அவரை பின்பற்றுகிறதுனால், அவரையே நமக்கு தந்திரளினால், அவரோடு கூட வருகிற அவரும் அவரோடு கூடுதலாய் வருகிற ஆசீர்வாதங்களையும் பெற்று அந்த நன்மையினால் திருப்தியாகும். நம்மால் திருப்தி அடைவது என்பதுதான் நமக்கு கடினமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
என் ஜனங்களை நான் நன்மையால் திருப்தியப்படுத்துவேன், இல்லாவிட்டால் திருப்தி ஆவார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். போன மாதம் வரை நீங்கள் குறைவுகளை சந்தித்திருக்கலாம், போன மாதம் வரை முறுமுறுப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை தம்மையே தந்த ஆண்டவர், தம்மை தந்ததோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருக்கிறது எப்படி என்ற வசனத்தின்படி உங்களுக்கு தேவையான நன்மைகளை வேலையிலும் படிப்பிலும் தொழிலிலும் மற்ற கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆவிக்குரிய செழுமையினாலே தேவனை தேடுகிறது, ஜபிக்கிறது, கொடுக்கிறது, ஆண்டவருக்காய் வேலை செய்கிறது, நீங்கள் போகிற திருச்சபையில ஐக்கியப்படுவது, இந்த திருச்சபையின் நன்மைக்காய் வேலை செய்கிறது, இந்த எல்லா ஆவிக்குரிய நன்மைகளில் உங்களை செழிப்பாக்குவார், உங்களை செழிப்பாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சொல்வீர்கள், இந்த நன்மையினால் என்னை ஆண்டவர் திருப்திப்படுத்தினார். சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். போன மாதம் வரை, போன நாட்கள் வரை, போன வாரம் வரை ஆண்டவரே அவர்கள் கடந்து வந்த பாதையில முறுமுறுப்புகள், கசப்புகள், ஏமாற்றங்கள், கைவிடப்படுதல்கள், எல்லா தனிமைகள் போன்றவற்றை அனுபவித்திருக்கலாம். இப்பொழுது என் ஜனங்கள் என்று நீ சொல்லி ஆற்றி ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறதான அந்த ஜனங்களாகிய இதை கவனித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் திருப்திப்படுத்துவீராக, நன்மையினால் திருப்திப்படுத்துவீராக, எல்லா நன்மைகளினாலும் அவர்களை நிறைத்து ஆசீர்வதிப்பதாக. இப்பொழுது நாங்கள் சொல்லப்பட்ட ஆவிக்குரிய இன்னும் எங்கள் சொந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய எல்லா தேவைகளையும் தந்து இந்த நன்மையினாலே நிரப்பி இந்த பிள்ளைகளை திருப்திப்படுத்துகிறார். ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு சாட்சிகளாய் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வேண்டுதல்களை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.